ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுரைக்காய் கூட வந்துட்டு நம்ம வந்து இன்றைக்கி கருவாடு சேர்த்து வந்துட்டு பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு வீட்டில் வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சுரைக்காய் கூட வந்துட்டு நீங்கள் வந்து கருவாடு சேர்த்து வந்துட்டு நீங்கள் குழம்பு பண்ணி சாப்பிடும் பொழுது அவ்வளோ அருமையாக இருக்கும். உங்களுக்கு சாப்பாட்டுக்கோ இல்லை களி கிண்டினீங்க அப்படின்னா அதுக்கும் வந்துட்டு சூப்பராக இருக்கும். சப்பாத்தி பூரி கூட வந்துட்டு உங்களுக்கு செம்மையாக இருக்கும். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்துடலாம். ஸோ அதற்காக அரை முடி தேங்காயை வந்துட்டு நான் வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி பழமும் சேர்த்து இதை வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து வடச்செடியில் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகுளுந்தம் பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அது வந்து பொரியும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் வந்துட்டு கறிவேப்பிலை 2 காம்பளவுக்கு சேர்த்து அதுவும் வந்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை வந்துட்டு நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து உள்ளே சேர்த்து நல்லா வந்துட்டு வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வந்துட்டு வெங்காயம் வந்து நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வந்துட்டு வதங்கி வரணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அது கூட வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய் துருவலும் தக்காளியும், இந்த பேஸ்ட்டை வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாசனை எல்லாமே போகிற அளவுக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க விடுங்க. ஸோ நல்லா வந்துட்டு கொதிக்கும் பொழுது அடிப்பிடிக்காமல் வந்து பார்த்துக்கோங்க. சிம்மில் போட்டு வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ அது கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சுரைக்காய், அதை வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அது கூட வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சுரைக்காயினுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்துட்டு அதிலே வந்து நம்ம வதக்கிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்துட்டு குழம்பு வந்து நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வந்துட்டு சுரைக்காய் வந்துட்டு அதுலேயே ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா வந்துட்டு வத்திருச்சு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா வந்து வதங்கி வரணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய சாம்பார் பொடி வந்துட்டு 2 கரண்டி நான் சேர்த்துருக்கேன். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும், காரம் தேவையான அளவு மிளகாய் தூளும், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவு வந்து நான் தண்ணியும் வந்து சேர்த்துட்டு இப்போ கல்லுப்பு வந்துட்டு தேவையான அளவு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ கல்லுப்பு வந்துட்டு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம வந்துட்டு நார்மலாக வந்துட்டு குழம்பு வந்து நல்லா வந்துட்டு கொதிச்சு வரட்டும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு கொதிச்சு வருது அப்படின்னு சொல்லி. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் கொஞ்சம் கருவாடை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மண் எல்லாமே வந்துட்டு க்ளீன் ஆகிற அளவுக்கு நீங்கள் நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து இப்போ குழம்பு கூட வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி போட்டு வந்து மூடி வச்சுருங்க. கருவாடு வெந்துருச்சு அப்படின்னா குழம்பு வந்து ரெடி ஆயிரும். ஸோ குழம்பு வந்து எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு எவ்வளோ அருமையாக வந்து ரெடியாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸோ உங்களுக்கு சாதத்துக்கு சுடு சாதத்துக்கெலாம் போட்டு சாப்பிடும் பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது போல நிறைய வீடியோஸ் ரெசிபிஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய சேனலில் வந்து ரெகுலராக வந்துட்டுருக்கு. உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ, இந்த தகவல், இந்த ரெசிபி வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்